வணக்கம். இந்த வரலாற்று விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண விஷயத்த பத்தி பேசப் போறதில்ல. ஒரு நிமிஷம் அப்படியே 18ஆம் நூற்றாண்டுக்கு ஏன் கூட பயணிச்சு வாங்க. நான் சிவகங்கை மண்ணோட வீரன். ஏன் கண்கள் வழியா அந்த உலகத்தை பாருங்க. இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது காளையார் கோவில். இது ஏதோ வெறும் செங்கல்லாலையும் கருங்கல்லாலையும் கட்டப்பட்ட சாதாரண கட்டிடம் கிடையாதுங்க. இது எங்க உசிரு, இங்க இறைவனோட இருப்பிடம். அதைவிட முக்கியமா எங்களை காக்கும் புரட்சி தலைவர்களோட மாபெரும் சரணாலயம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. எங்க முழக்கத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது எங்க புனித பூமி. எங்க கைகள்ல இருக்கிற வளரியோட பிடியாலையும் அந்த தெய்வ காளையோட ஆசையாலையும் காளையார் கோவில்ல நாங்க அரணாக நிற்போம். எப்படி இருக்கு? இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இங்க ஒவ்வொரு போர் வீரனோட ரத்தத்திலையும் ஓடுற சத்தியம். இங்க தாய்மண்ணையும் கோவிலையும் காப்பாத்துறதுக்கான ஆழமான அர்ப்பணிப்பு இது. இந்த அளவுக்கு வீர உணர்வு எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கலாம்? அது இந்த கோவிலோட ஆன்மீக வரலாற்றோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்லியாகணும். சொல்லப்போனா எங்க சரணாலயத்தோட இந்த பேரே எப்படி உருவாச்சு அப்படிங்கறது தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சுந்தரர் சிவபெருமான தரிசிக்க இங்க வந்தப்போ பூமிக்கடியில ஏகப்பட்ட புனித சிவலிங்கங்கள் மறைஞ்சிருக்கிறத உணர்ந்தார். அதனால தன் கால் அந்த லிங்கங்கள் மேல பட்டுடுமோன்னு ரொம்ப தயங்கி நின்னாரு. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? சிவபெருமானே நேரில் ஒரு காளை உருவத்துல லிங்கங்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கி கொடுத்தார். அந்த காளையாக இறைவன் அருளியதால தான் இது காளையார் கோவில். இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க. எங்க நெஞ்சில ஆழமா பதிஞ்ச, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பெரும் ஆன்மீக பலத்தை தர மறுக்க முடியாத உண்மை. சரி, இந்த கோவிலோட அந்த பிரம்மாண்டமான அமைப்பு எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். முதல்ல பூமிக்கடியிலிருந்து ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் வெளியில தோன்றுச்சு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அற்புதமா அந்த லிங்கம் 3ஆக பிளந்துச்சு. அந்த 3 பிளவுகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான தனித்தனி சன்னதிகளா மாறி நிக்குது. அந்த குளிர்ந்த கருங்கற்களை தொட்டு பார்க்கும்போதே ஒரு சிலிர்ப்பு வரும். இந்த ஒரு தெய்வீக நிகழ்வு தான் நாங்க உசிர கொடுத்து பாதுகாக்கிற இந்த ஒட்டுமொத்த கோவில் வளாகத்தோட கட்டமைப்பையே உருவாக்குச்சு. அந்த 3 தனித்தனி சன்னதிகளோட மகத்துவத்தை பாருங்களேன். சொர்ண காளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர் அப்படின்னு 3 இறைவனும் ஒவ்வொரு சன்னதியிலையும் தனித்தனியா வீற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற யானை மடு தீர்த்தம், ஆமாம், இது ஒரு சாதாரண குளம்னு நினைச்சிடாதீங்க. இந்திரனோட வாகனமான ஐராவதம் அப்படிங்கிற யானை தன்னோட தந்தத்தாலேயே தோண்டி உருவாக்குன வற்றாத சுனை இது. கடுமையான போர்க்களத்துல போராடி சோர்வடைஞ்சு வர எங்க படைகளோட நெஞ்சையும் தொண்டையும் நனைச்சு தாகம் தீர்க்கிறது இந்த புனித நீர்தான். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. அடர்ந்த காடு, இருள் சூழ்ந்த நள்ளிரவு. அந்த நேரத்துல தனியா சிக்கிக்கிட்டு தன்னோட பாதையையே தொலைச்சிட்ட ஒரு அரசன் பாதுகாப்பிற்காக எங்கே போவான்? அவனுக்கு எது அடைக்கலமா இருக்கும்? இதற்கான விடை எங்க இருக்குன்னு தேடினா இந்த கோவிலோட வரலாற்றிலேயே அது ஆழமா புதைஞ்சிருக்கு. அதற்கான விடை ரொம்ப ஆச்சரியமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரகுண பாண்டியன் அப்படிங்கிற அரசன் வேட்டைக்கு போய் வழி தவறி நின்னப்போ சுந்தரேஸ்வரரா வந்த சிவபெருமான் நேரா அவனுக்கு வழிகாட்டி இந்த கோவிலோட பாதுகாப்பிற்குள்ள கூட்டிட்டு வந்தார். எப்படி அன்னைக்கு அந்த பண்டைய அரசனுக்கு காளையார் கோவில் ஒரு மாபெரும் அடைக்கலம் கொடுத்ததோ, அதே போலதான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய எங்க கிளர்ச்சி படை தளபதிகளுக்கும் இதுவே ஒரு இரும்பு கோட்டையா, பாதுகாப்பான சரணாலயமாக மாறுச்சு. அந்த மாபெரும் தளபதிகள் வேற யாரும் இல்லங்க, எங்களோட அச்சமில்லா தலைவர்களான மருது சகோதரர்கள் தான். மூத்தவரான பெரிய மருது எங்க தலைமை தளபதி, இளையவரான சின்ன மருது எங்க முதலமைச்சர். அவங்களோட வீரம் சாதாரணமானதில்ல. ஒரு முறை தங்களோட அரசனை தாக்க வந்த ஒரு கொடிய காட்டுப்புலிய கொன்று காப்பாத்தினாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பாண்டியர்கள் அப்படிங்கிற பட்டமே கிடைச்சது. அவங்களோட அந்த உடல் வலிமையும் எதற்கும் ஒருபோதும் பின்வாங்காத வீரமும் தான் எங்க ஒட்டுமொத்த படைக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்துச்சு. நாங்க கடந்து வந்த அந்த வீரன் செறிந்த, அதே சமயம் ரத்தம் தோய்ந்த கிளர்ச்சியோட பாதைய கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1772ல எங்க சிவகங்கை அரசர் போர்ல கொல்லப்பட்டார். ஆனா நாங்க சளைக்கல. அந்நியர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல கிளர்ந்தெழுந்தோம். ஜூன் 1801ல எந்த பயமும் இல்லாம ஒரு மாபெரும் சுதந்திர பிரகடனத்தையே வெளியிட்டோம். சாதி மதம்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாரையும் ஒன்றிணைய சொன்னோம். பல மாதங்கள் நடந்த அந்த பயங்கரமான கடுமையான கொரில்லா போருக்கு பிறகு அக்டோபர் 1801ல எங்க தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. எங்க போர் முறைகள் எவ்வளவு தீவிரமானவேன்னு நடிச்சிங்க. எங்க கோட்டைய நெருங்குற எவனும் மரணத்தை கண்டிப்பா ருசிப்பான். காத்துல சர்ருன்னு சுழன்று போய் எதிரியோட கழுத்த அறுக்கும் வளரி அப்படிங்கிற ஆயுதம்தான் எங்களோட பிரதான பலம்.
அது மட்டும் இல்லாம எங்கள காக்க சீறி பாய்ந்து கடிச்சு குதறும் அந்த ஆக்ரோஷமான கோம்பை வகை நாய்களும் எங்க ரகசிய குருலா தாக்குதல்களும் கிழக்கிந்திய கம்பெனியோட படைகளை உண்மையிலே திணறடிச்சுது. அந்த வெடிமருந்தோட நெடியும் ரத்தம் தோய்ந்த வளரியோட சுழற்சியும் எங்க கோட்டைய ஒரு பெரிய அரணாக காத்து நின்னுச்சு. ஆனால் அக்டோபர் 24, 1801 எங்க ஒட்டுமொத்த வரலாற்றிலையும் மிக இருண்ட நாள். திருப்பத்தூர் கோட்டையில எங்க மாபெரும் தலைவர்களான மருது சகோதரர்களும் அவங்களோட குடும்பத்தாரும் ஆதரவாளர்களும் எந்த ஈவிரக்கமும் இல்லாம பொது வெளியில தூக்கிலிடப்பட்டாங்க. அந்த சுதந்திர போருக்கான விலை ரொம்ப ரொம்ப கொடியதா இருந்துச்சு. ஒரு மாபெரும் வீர சரித்திரம் பெரும் துயரத்தோட முடிவுக்கு வந்துச்சு. இதுல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தூக்கிலிடப்பட்ட மருது சகோதரர்களோட பூத உடல்கள் மீண்டும் அதே காளையார் கோவிலுக்கே கொண்டு வரப்பட்டு மிகுந்த மரியாதையோட அங்கே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. வீழ்ந்த அந்த மாவீரர்களின் இறுதி ஓய்விடமாக அவர்களுக்கு ஒரு நிரந்தர சரணாலயமாக மாறி தன்னோட தெய்வீக கடமைய இந்த கோவில் முழுமையாக நிறைவு செஞ்சுது. முற்காலத்துல அரசர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அதே கோவில் இறுதியில தன்னை நம்பி வந்த காவலர்களுக்கும் தன் மடியில நிரந்தரமா இடமளிச்சுது. இப்போ கடைசியா ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. இந்த தொன்மையான கோவிலோட தூண்களையும் கற்களையும் நீங்க பார்க்கும்போது இனி உங்களுக்கு எது நினைவுக்கு வரும்? இறைவன் காளையாக வந்த அந்த ஆன்மீக புராணமா, இல்ல 3 சன்னதிகளாக பிரிந்த அந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலையா, அல்லது இந்த மண்ணையும் இந்த கோவிலையும் பாதுகாப்பதற்காக தங்கள் இன்னுயிரையே ஈந்த எங்க வீரர்களின் ரத்தமா? ஒவ்வொரு வரலாற்று சின்னத்திற்கு பின்னாலும் சொல்லப்படாத பல தியாகங்கள் ஒழிஞ்சிருக்கு. இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் இந்த வரலாற்று விளக்கத்தில் என்னுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றி.